శోభన, నా కోసం క్యారెట్ பாயசம் చేస్తావా? ஓகே, செஞ்சிடலாமே. 1/2 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் பாலை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் கேரட் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு தேவைப்படும். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டோட தோலை சீவி நம்ம நல்லா அலசி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கணும். கேரட் பாயசம் செய்ய முந்திரி திராட்சை இருந்தாலே போதுமானது. என்கிட்ட பாதாம் பிஸ்தா இருந்ததுனால நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு, நெய் உருகுனதும் 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பாதாம், 1/4 கப் திராட்சை, 1/4 கப் பிஸ்தா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். திராட்சையை நெய் சேர்க்காம கடைசியாக வறுத்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது அதே பேனில் நான் ஒரு 10 திராட்சையை லேசாக வறுத்துருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நம்ம கொஞ்சமாக வேணும்னா நெய் விட்டு கேரட்டை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தாதான் கேரட் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா இருக்கும் பாயாசம். இப்போ ஒரு மிக்சியில் சேர்த்து வறுத்து வச்ச நட்ஸ், உங்களுக்கு கேரட் நல்லா அரையணும்னா இது கூடவே ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச பாலையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். நல்லா சாந்து மாதிரி ரெடியாக இருக்குது கேரட். பால் நல்லா காஞ்சிருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச கேரட் சாந்தை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் அப்போ தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விடணும். இப்போ இது லேசாக கொதிக்கட்டும். இப்போது இனிப்புக்கு தேவையான ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூடவே ஏலக்காய் தூள், நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சையை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏடு இல்லாமல் ஓரங்களை நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். பாயாசம் ஏடு இல்லாமல் பார்த்துக்குங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயாசத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான இந்த கேரட் பால் பாயாசத்தையும் நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். వావ్, చూడడానికి ఇంత బాగుంది. బా, టేస్ట్ అయితే అద్దిరిపోయింది. మీరు ట్రై చేయండి. హ్యాపీ కుకింగ్.